முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சிலர் சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்டார். அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருகுவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உன்னிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகின்றோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை. தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இந்த நற்செய்தியில் நாங்கள் பின்வருமாறு நாங்கள் கேட்க நற்செய்தி எங்களுக்கு தருணம் தருகின்றது. இதோ காலம் வருகின்றது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார். வாழ்க்கையில் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நிகழும் பொழுது சில வேளைகளில் தாங்க முடியாமல் நாங்கள் ஆண்டவரிடம் கேள்வி கேட்கின்றோம். அதே போல் ஆலயத்துக்கு கூட போக மனமில்லாமல் இருக்கலாம். ஆண்டவரை விட்டு விலகி இருக்க அந்த சோதனையும் வரலாம், வந்திருக்கின்றன. அல்லது நீங்கள் கேட்பீங்க, ஏன் இந்த சோதனையை கடவுள் எனக்கு தருகின்றார் என்றெல்லாம் நீங்கள் கேட்பது வழமை. எங்களுக்கு தெரியும், சீடர்கள் கூட யோவானை தவிர எல்லா சீடர்களும் தப்பி ஓடினார்கள். அதன் பின்பு ஒளித்து கொண்டு இருந்தார்கள். அந்த ஒளித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் தோன்றி என்னுடைய அமைதி உரித்தாகு என்று கூறினார். அப்போ அதே போல தான் ஆண்டவரும் நாங்கள் கஷ்ட காலத்தில் இருக்கும் பொழுது மற்ற நபர்கள் வழியாக அவர் தோன்றுகின்றார், தோன்றிக்கொண்டு இருக்கின்றார். வெற்றி இயேசுவுக்கே, இறையாட்சியே இயேசுவின் கனவு. ஒவ்வொரு நபரும் இறை தந்தையின் சாயல். மனிதனின் ஆணத்துவாலும் இருமாப்பாலும் அந்த இறை சாயல் இழிவடைகின்றது. மனித மாண்பு காக்கப்படும் போது
இறை ஆட்சியின் இதயம் துடிக்கத் தொடங்குகின்றது. மனிதனை காக்க மறுத்து சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் முன்னிறுத்திய மனநிலைகளை தட்டி கேட்பார் இயேசு.